இந்த தமிழ் இந்து பத்திரிகைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. கடந்த 2 மாதத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்களை பற்றி வசைபாடி 6 கட்டுரைகள் வெளிவந்திருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கிறது 6வது கட்டுரை. முதல் 3 கட்டுரை நம்முடைய பொறுப்பு மேயரை பற்றி, மாநகராட்சியில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் எழுதுவது. போன வாரம் எழுதியிருந்தாங்க, நான் சொல்லாத ஒன்றை சொல்லி தலைப்பு போட்டு எழுதியிருந்தார்கள். நாம் அது மறுப்பு கொடுத்தோம். இன்னைக்கு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. நேற்றைக்கு முன்தினம் நடந்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தை எம்பி அவர் தான் டாமினேட் பண்ணி நடத்துகிறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் அதில் எம்எல்ஏக்களுக்கோ அமைச்சர்களுக்கோ அதில் பெருசாக முக்கியத்துவம் இல்லை, இவர் கையில் தான் எல்லாம் இருக்குது என்பதை போன்று இன்றைக்கு எழுதியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாங்கள் தான் ஒருபோதும் அநீதிக்கு எதிராக சமரசமே செய்யாமல் கடந்த 7 ஆண்டுகளாக அந்த குழுவை நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நேரத்தில் கடந்த ஆட்சிக்கு முதல் அதிமுக ஆட்சியின் பொழுது ஸ்மார்ட் சிட்டி ஊழல் என்ற ஒன்றை தமிழ்நாட்டில் கண்டுபிடித்து வெளியில் கொண்டு வந்தது மதுரையினுடைய திசா குழு, அதனுடைய சேர்மன் என்ற முறையில் நாங்கள். அதுக்கு பிறகுதான் திமுக அதை மிகப்பெரிய அளவுக்கு எடுத்து தமிழ்நாடு முழுக்க ஸ்மார்ட் சிட்டி ஊழலை கொண்டு போனாங்க. அது மட்டுமல்ல, அன்றைக்கு மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழுவை நடத்தக்கூடாது என்று நாங்கள் நடத்த உத்தரவிட்ட பிறகு முதல் நாள் ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் சுற்றறிக்கை அனுப்பினார். நாங்கள் என்ன தெரியுமா பண்ணோம்? மாவட்ட ஆட்சியருக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தோம். தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு கலெக்டருக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தது மதுரை மாவட்டத்தினுடைய திசா மீட்டிங். நீங்க இன்னைக்கு என்னமோ இரட்டை குழல் துப்பாக்கி, நாங்கள் குழல் துப்பாக்கி இந்த பீரங்கி அநீதிக்கு எதிராக தகர்ப்பதில் எங்களுக்கு எந்த தயக்கம் கிடையாது. சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தோம். நீங்கள் இந்த கேள்விக்கு 7 நாட்களுக்குள் பதில் சொல்லவில்லை என்றால் உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று விளக்கம் அளியுங்கள் என்று சொல்லி கொடுத்தோம். ஏனென்றால் நாங்கள் நீதியின் பக்கம் நிற்பவர்கள், மக்களின் குரல் பற்றி நிற்பவர்கள். நீங்க அன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டியில் ஆரம்பிச்சு ஸ்மார்ட் சிட்டி ஊழல் இப்பொழுது மதுரை மாநகராட்சியை பற்றி எறிந்து கொண்டிருக்கிற வரி ஏய்ப்பு ஊழல் பிரச்சனையை முதலில் கிளப்பியது இதே திசா மீட்டிங் தான். இன்னைக்கு பேசல. 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையினுடைய கட்சி அலுவலகத்தில் தோழர் கணேசன், ராஜேந்திரன், தோழர் விஜயராஜன், நான் எல்லாம் உட்கார்ந்து பிரஸ் மீட்டே நடத்திருக்கிறோம். இந்த வரி ஏய்ப்பு ஊழல் பல 100 கோடியை சம்பந்தப்பட்டது. அது மட்டுமல்ல, மதுரை மாநகராட்சி மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, தமிழ்நாட்டின் எல்லா மாநகராட்சியிலும் இந்த ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு மாநகராட்சியினுடைய வரியை நிச்சயித்து ரசீது கொடுத்து வாங்குற வேலை அந்தந்த மாநகராட்சி சம்பந்தப்பட்டது. ஆனால் இவர்கள் 2 ஆண்டுக்கு முன்னால் எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணாங்க. எல்லாமே சென்ட்ரல் சாஃப்ட்வேர் போகுது. எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்பொழுது சென்ட்ரலைஸ் பண்ணதுனாலதான் என்னன்னா, மதுரை மாநகராட்சியுடைய கமிஷனருடைய பாஸ்வேர்டை போட்டு வரி ஏய்ப்பு ஊழல் நடந்தது. அப்படின்னா மதுரை மாநகராட்சியுடைய கமிஷனருடைய பாஸ்வேர்டை போட்டவர்களால் சென்னை மாநகராட்சி கமிஷனர் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிருக்க முடியாதா? நாகர்கோவில் மாநகராட்சி கமிஷனர் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்க முடியாதா? இந்த தவறு இங்கே மட்டும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, எல்லா இடங்களிலும் நடந்திருக்கிறோம் என்று 2 ஆண்டுக்கு முன்பும் சொன்னோம், இப்பொழுதும் சொல்லுகிறோம். இதையெல்லாம் தகுந்த ஆதாரங்களோடு விவாதிக்கிற ஒரு இடமாக மதுரையினுடைய திசா கமிட்டி. அது மட்டுமல்ல, இது வெறும் குற்றச்சாட்டு சார்ந்த விஷயம் அல்ல. மதுரையினுடைய பல நல்ல விஷயங்கள். இன்றைக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தமிழ்நாட்டிலே மூச்சு திணறி கொண்டிருக்கிற மருத்துவமனை. சென்னையின் மத்திய பகுதியில் இருந்த சிறைச்சாலை புழலுக்கு மாற்றப்பட்டுச்சு. அப்படி புழலுக்கு மாற்றப்பட்டதால் 110 ஏக்கர் அப்படியே அரசு மருத்துவமனைக்கு கொடுத்தாங்க. எனவே சென்னை அரசு மருத்துவமனைக்கு அவ்வளவு இடம் இருக்கு. ஆனா ராஜாஜி மருத்துவமனைக்கு மொத்தமே ஒரு காம்பவுண்ட் ஆளுக்குள்ள இருக்கு. ஒரு நாள் ஒன்றுக்கு 12,000 வெளிநோயாளிகள் உள்ளே போகிறாங்க. 6 மாவட்டம் சம்பந்தப்பட்டது. ஒரு அடி நிலம் இல்லை, திணறி இருக்கிறோம். கடந்த 7 ஆண்டுகளாக நண்பர்களை நாங்கள் பெருமையோடு சொல்வோம். இன்றைக்கு அரசு அண்ணா பேருந்து நிலையத்துக்கு எதிரில் குழந்தைகளுக்கான நலப்பிரிவு என்று ஒரு தனி மருத்துவமனை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 1+2 20 கோடி முதலில், அப்புறம் 20 கோடி 40 கோடி. அதுக்கு இடத்தை தரமாட்டோம் என்று அன்றைய கலெக்டர் சொன்னார் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஒருபோதும் இடம் தரமாட்டோம் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. மிகப்பெரிய சண்டை போட்டு அந்த இடம் பழைய ராமநாடு கலெக்டரேட்டுக்கு சொந்தமான இடத்தை வாங்கி அனைத்து குழந்தைகளுக்கான நல மருத்துவமனை 40 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் இதே திசா மீட்டிங்கில் நாங்கள் போட்ட சண்டையும் சமரசம் இல்லாத சண்டையும். நேற்றைக்கு முன்தினம் நடந்த அதே கூட்டத்தில் என்ன தெரியுமா? புற்றுநோய்க்கான
மருந்து தனியான பிரிவு. தொல்லை கோயம்புத்தூரிலும் சேலத்திலும் அவ்வளவு புற்றுநோய் நல மருத்துவமனைகளும் பிரிவுகளும் இருக்கு. நமக்கு இடமே இல்லை. இருந்த கொஞ்சோண்டு வந்து பாலரங்காபுரத்துக்கு போயிடுச்சு. எனவே இன்றைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து சண்டை போட்டு 50 கோடி ரூபாய் அந்த ஸ்கீம்ல கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா நமக்கு இடம் இல்லை. திருப்பி பார்த்தா அந்த ராமநாதபுரம் பழைய ராமநாதபுரத்து அலுவலகத்தை கொடுங்கன்னா இல்லை 8 அலுவலகம் இருக்கு, 9 அலுவலகம் இருக்குன்னாங்க. இந்த இடத்துல நான் கேட்ட ஒரே கேள்விதான், இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஓ, இன்னைக்கு இருக்கிற கலெக்டர், இன்னைக்கு இருக்கிற கமிஷனர், நீங்க எல்லாம் அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துல வேற ஊருக்கு போயிருவீங்க. ஆனா இந்த ஊரிலே வசிக்கிற ஒவ்வொரு குடிமகனும் வாழ்க்கை பூரா இந்த ஊர்ல இருக்கிறான். எங்களுக்கு புற்றுநோய் சிறப்பு மருத்துவமனைக்கு இடம் கொடுப்பதை விட இந்த அரசுக்கு முக்கியமான வேற ஒன்று வேலையும் கிடையாது. இந்த இடத்தை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு ஒதுக்கி கொடுக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று இதே கூட்டத்தில் நேற்றைக்கு முன்தினம் சபதம் எடுத்திருக்கின்றோம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஏன் இவ்வளவு திறனோடு அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்த முடிகிறது என்றால், எங்கள் நோக்கம் வெளிப்படையானது. எந்த ஒரு திட்டத்திலையும் கமிஷன் கேட்கிறது, அதிகாரம் செலுத்துவது, அதிகாரத்தின் ருசியை நுகர்வது எங்கள் வேலை அல்ல. அதிகாரத்தை மக்கள் நலனுக்கு அடிபணிய வைப்பதுதான் எங்கள் நோக்கம்.